என் பக்கத்துல நிக்கிற இந்த அல்ட்ராஸ் பேஸ் மாடல் அப்படின்னு சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ராஸோட ஸ்மார்ட் பேஸ் மாடல் தான் இங்க இருந்துட்டு இருக்கு. பட் ஒரு பேஸ் மாடல் கார்லயே பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் குடுத்துருக்காங்க. ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதுல வந்து குடுக்குறாங்க. இந்த மாரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார பொறுத்தவரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தம்மையில 5.99 லேக்ஸ்லயே நீங்க வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்கியேப்பா, அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். அதெல்லாம் பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா தெளிவா வந்து பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு வெற்றி டாட்டா. அவங்க தான் இந்த வாக் அரவுண்டுக்கு நமக்கு வெஹிக்கிள் வந்து வழங்கியிருக்காங்க. அண்ட் வெற்றி டாட்டா இந்த அல்ட்ரா ஸ்மார்ட் பேஸ் மாடலுக்கு ஒரு சில ஆஃபர்ஸ் வந்து குடுக்குறாங்க. அத நான் அப்படியே வந்து சொல்லிடுறேன். டாடா அல்ட்ராஸ் பேஸ் மாடலோட ஸ்மார்ட் வேரியண்டோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் ரூ. 6,30,000. ஆனா நம்ம வெற்றி டாட்டால 5,99,000 இந்த வெஹிக்கிளை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே உங்களுக்கு தர போறாங்க. அதாவது 5,99,000 பிளஸ் இன்சூரன்ஸ்க்கான காஸ்ட்டை மட்டும் நீங்க பே பண்ணீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை நீங்க டெலிவரி எடுத்துடலாம். இந்த ஆஃபரை பத்தின மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்க டிஸ்பிளே தெரியக்கூடிய வெற்றி டாட்டா ஈரோடு ஷோரூமை மறக்காம காண்டாக்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த அல்ட்ரா ஸ்மார்ட் பேஸ் வேரியண்ட்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சேஃப்டி அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போமா. அல்ட்ராஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்ல ஒரு பெஸ்ட்டான சேஃப்டி ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிள் ஆல்ஃபா ஏஆர்சி பிளாட்ஃபார்மில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. குளோபல் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு காராகவும் இந்த கார் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்காக இருக்கட்டும், ஏபிஎஸ் இபிடியாக இருக்கட்டும், ஹில் ஹோல்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளில் கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் மாதிரியான விஷயங்களும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் இருக்கு. சேஃப்டி ஆஸ்பெக்டில் இந்த கார் பார்க்குறீங்க அப்படின்னும் போது எந்த ஒரு குறையும் சொல்லாத ஒரு சேஃபஸ்டான காருன்னு சொல்லுவேன் இந்த காரை பொறுத்த வரைக்கும். இது பேஸ் மாடலாக இருந்தாலும் ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். பைக்கிலோட டிசைன் விஷயத்துக்கு இப்போ வருவோம். நீங்கள் அல்ட்ராஸோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான எலகண்ட்டான ஒரு டிசைனில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஜென்ரை காட்டிலும் இந்த செகண்ட் ஜென் அந்த ஃபேஸ் லிஃப்ட்லாம் பண்ணாங்களா, அது பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஷார்ப்பான ஃபினிஷிங்கில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலாக ஒரு பேஸ் மாடல் காராக இருந்தாலும் இந்த குரோம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட் பிளாக்லாம் வந்து சில பேஸ் மாடல் வந்து கொடுப்பாங்க. அப்படிலாம் எதுவும் பண்ணாமல் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங் தான் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹாலோஜன் ப்ரொஜெக்டர் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தேவை அப்படின்னா நீங்கள் எல்இடி கூட பல்ப் வந்து சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். உள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் பேரல் ஹெட்லைட்ஸ் தான். ஸோ இன்னொரு ஹெட்லாம்ப் வந்து பக்கத்தில் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். ஐ திங்க் லோ பீம்க்கோ ஹை பீம்க்கோ இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர்எல் மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த இடத்துல ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன் வந்து இருக்குது. ஸோ டாட்டாலே இருக்கக்கூடிய எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் நீங்கள் இதில் வந்து வாங்கி இன்ஸ்டால் பண்ணிக்கவும் முடியும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த இடம்லாம் வந்து பிளாக்ல இருக்கிறது. அந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ஒரு டூயல் டோன் ப்ரொஃபைலில் வந்து காமிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்க்குறதுக்கு ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் வந்து பெருசாக இது ஒரு பேஸ் மாடல் கார் போன்ற ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி தான் இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. கலரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஒயிட் கலரை வந்து ஸ்மார்ட்டில் வந்து வாங்கலாம். அதை விட்டோம் அப்படின்னா ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. நீங்கள் டிஸ்பிளேல வந்து பார்ப்பீங்க. அந்த ப்ளூ கலர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கலாம். இந்த 2 கலர் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெற்றி டாட்டாவில் வந்து அவைலபிளாக இருக்குது. எனிவே நம்ம அப்படியே சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். வெஹிக்கிளோட டைமென்ஷன் அப்படி நான் வந்து சொல்லிடுறேன். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3990 mm லென்த்தும் 1755 mm ஹைட் 1526 mm 2501 mm வீல் பேஸ் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. கிரவுண்ட் கிளியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 165 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே டயர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு R16 டயர்ஸ் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 185/60 R16 வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆக்சுவலாக பலினோ மிடில் மாடல் வச்சுருக்கேன். அதில் R15 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பேஸ் மாடலாக இருந்தாலும் R16 வந்து கொடுக்குறாங்க. அதேமாதிரி ஆஃப் வீல் கப் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றாங்க. அது ஆஃப் வீல் கப்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இங்கே மட்டும் இருக்குது பார்த்தீங்களா வீல் கப்பு. ஸோ இதுதான் வந்து ஆஃப் வீல் கப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தேவைப்பட்டீங்க அப்படின்னா ஃபுல் வீல் கப் வேணாலும் நீங்கள் வாங்கி வந்து போட்டுக்கவும் முடியும். அதுக்கு மினிமமாக ஒரு 1800 நல்ல வீல் கப் ஒரு 2500 3000 வரைக்கும் இருக்குது. அதை மாட்டினீங்க அப்படின்னாலே போதும். சைட் ப்ரொஃபைலில் வந்து இன்னும் ஒரு டீசெண்டான லுக்கை வந்து உங்களால் எடுத்துகிட்டு வரவும் முடியும். ஸோ அப்படியே மிரர் விஷயத்துக்கு வரலாம். ஸோ பேஸ் மாடல்லையே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய மிரர்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுலேயே இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கிடையாது அண்ட் எலக்ட்ரானிக் ஃபோல்டபிள் வந்து கிடையாது. மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரராக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பட் மேனுவலி அட்ஜஸ்டபிள் மிரர் கொடுத்துருந்தாலும் இந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு தோற்றத்தில் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதேமாதிரி டோருக்கு கீழே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவுமே வந்து அந்த பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ
அல்ட்ராஸ்க்கு ஒரு அடையாளமே இந்த சைட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த பியானோ பிளாக் ஃபினிஷிங் தான். அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. பி பில்லர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளாக்ல இருக்கிற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த மாடலில் டோரும் பாருங்களேன், ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேனுவலி ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் டோர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். டோர் மவுண்டட் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க ரியர் டோரை பொறுத்த வரைக்கும். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட டோர் பற்றி சொல்லியே ஆகணும். இது ஆக்சுவலாக ஒரு 90 டிகிரி வைடராக ஓப்பன் ஆகக்கூடிய டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுக்குறாங்க. ஒரு 90 டிகிரி பார்த்தீங்கன்னா வைடராகவே ஓப்பன் ஆகும். நீங்கள் வீட்டில் லேடிஸ்லாம் இருக்காங்க, இல்லை வயசானவங்க இருக்காங்கன்னா அவங்க ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இந்த டோரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. 90 டிகிரி டோர்ஸ் அப்படின்னும் போது நிறைய பேர் சொல்லுவீங்க, பக்கத்துலலாம் கார் இருந்தால் எங்கே ப்ரோ இவ்வளோ பெருசாக திறக்க முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதுலேயும் ஒரு சில யூஸ் கேசஸ் அப்படிங்கிறது இருக்குது தான். இதான் வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரு வீல் கேப் மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சைட் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும். அப்படியே நம்ம வெஹிக்கிளோட ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோமா? ஸோ அப்படியே டைலைட் விஷயத்துக்கு வரலாம். ஒரு எல்இடி டைலைட்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் கனெக்டட் டைலைட்ஸ் கிடையாது. பட் பார்க்குறதுக்கு கனெக்டட் டைலைட் மாதிரியே இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். அல்ட்ராஸோட பேஜிங் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. டாட்டாவோட லோகோ இருக்குது. நீங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டம்மியை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரீரிவ்யூ கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கவும் முடியும். பிளாக் கலரில் இருக்கக்கூடிய பம்பர்ஸ் கொடுக்குறாங்க, டூயல் டோனில் இருக்கிற மாதிரி. பார்க்கிங் சென்சார்ஸ் அவைலபிளாக இருக்குது. மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரி ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லர் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க. லைக் உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் என்னென்னா இது பேஸ் மாடல் கார், டிஃபாக்கர் லைன்ஸ், வைப்பர் வாஷர் மாதிரியான ஃபீச்சர்ஸ் இதில் கிடையாது. நம்ம அப்படியே பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஒரு 345 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஒரு 5 பேர் பயணிக்கிற பட்சத்தில் ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸ்பேர் வீல் உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துட்றாங்க. இப்போ நிறைய கார்ஸில் நம்ம ஸ்பேர் வீலே பார்க்க மாட்டேங்கிறோம். குறிப்பாக மாருதி கார்ஸில் வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு R14 ஸ்பேர் வீல் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. 2 இன்ச்சு வந்து வீல் சைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வெஹிக்கிளில் வந்து R16 கொடுக்குறாங்க, பட் இதில் R14 தான் கொடுத்துருக்காங்க. எனிவே ஸ்பேர் வீல் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்க்கு நமக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். பட் பார்சல் ட்ரே மாதிரியான விஷயங்கள் இதில் வந்து கிடையாது. வேணுன்ற பட்சத்தில் ஆக்சரிஸாக நீங்கள் பண்ணிக்க முடியும். கேரி பேக் மாட்டுறதுக்கான ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% ஃபோல்டபுள் தான். 60-40 ஃபோல்டபுள் சீட் இதில் கொடுக்கல. ஸோ இதுதான் வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் டிசைன். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேஸ் மாடல் கார் போன்ற ஒரு ஃபீலை எங்கேயுமே வந்து கொடுக்கல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஒரு வீல் கப் மட்டும் நீங்கள் ஆக்சரிஸாக வாங்கி போகிறீங்க, இல்லை ஃப்ரண்ட்டில் ஃபாக் லேம்ப் தேவைப்படுதுன்னு நம்ம வாங்கி போகிறீங்கன்னா ஃபாக் லேம்ப்க்கும் 2500 3500 வரைக்கும் ப்ரைஸிங்கிறது வரும். நான் ப்ரைஸிங் வந்து அப்ராக்சிமேட் ப்ரைஸிங் தான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த ரேஞ்சில் ப்ரைஸிங் அப்படிங்கிறது வரும். வீல் கப் வந்து ஒரு 1800 2500 அந்த ரேஞ்சில் வாங்கி போட்டிங்க அப்படின்னாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதான் வெஹிக்கிளோட டிசைன். எனக்கு தெரிஞ்சு பேனல்ஸ் கிடையில கேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. பெருசாக பேனல்ஸ் கிடையில கேப் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இல்லை. இன்டீரியர் போவோம். டேஷ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, அதில் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், நம்ம அப்படியே இன்டீரியர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு டோரில் இருந்து ஆரம்பிக்கலாம். 4 டோர் பவர் விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடலில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இந்த ஹேண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்க்கலாம் அம்பர்லா வைக்கிறதுக்கும் ஒரு ஹோல்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ சாஃப்ட் டச் மெட்டீரியல் மாதிரிலாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அப்படியே டேஷ்போர்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டேரிங்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் நல்லா ஸ்போர்ட்டியராக வடிவமைச்சிருக்காங்க. இதில் டாட்டாவோட லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்இடி பேக்லைட் வந்து கொடுத்து பண்ணியிருக்காங்க. ஸ்டேரிங் பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாகவே இருக்குது. அதே மாதிரி டில்டபிள் ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஸ் மாடலாக இருந்தாலும் கிடச்சிரும். பட் டெலஸ்கோப் வந்து கிடையாது. சாவி விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஒரு டோர் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் சென்டர் லாக் ஃபங்க்ஷனோட வருது. ஃபோல்டபுள் கீ தான் கொடுக்குறாங்க. ஒரு லாக் மட்டும்தான். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் கீ தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஃபங்க்ஷன் வந்து ஸ்விட்சஸ் வந்து இருக்குது. இது வந்து ரைடிங் மோட்ஸ் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். கிளஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்கோ சிட்டி அப்படின்னு 2 விதமான ரைடிங் மோட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் ஈக்கோவில் ஓட்டுறீங்கன்னும் போது பெட்டரான மைலேஜ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம்.
இதான் கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எம்ஐடி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடு உங்களால் பார்க்க முடியும். டோர் ஓப்பனிங்கு, ஆவரேஜ் கிலோமீட்டர் பர் லிட்டரு, ரேஞ்சு இதெல்லாம் வந்து பார்க்கலாம். இந்த சைடு ஆர்பிஎம் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் வந்து இருக்குது. மேலே டெம்பரேச்சரு இதெல்லாம் இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இதான் டேஷ்போர்ட். பிளாக் கலரில் டேஷ்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் இந்த பேனலுக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா டாடா கார்ஸ்லையும் பார்க்குறது தான். மியூசிக் சிஸ்டம் இதை பொறுத்த வரைக்கும் இருக்காது இந்த பேஸ் மாடல் ஸ்மார்ட்டில். நீங்கள் வேணும் அப்படின்னா இங்கே பாப்அப் ஸ்க்ரீன் வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ அதை வச்சா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஏஐயில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. மேபி நீங்கள் இந்த ஸ்க்ரீன் வேணாம், இங்கே எதுவுமே பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து சிங்கிள் டின் மியூசிக் சிஸ்டம் மாதிரி வந்து வச்சுக்கலாம். பட் இப்போ பெருசாக யாரும் அதை விரும்புறது கிடையாது. பட் சிங்கிள் டின் மியூசிக் சிஸ்டம் இதை இந்த டம்மியை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதேமாதிரி இங்கே நீங்கள் பாப்அப் ஸ்க்ரீன் மாதிரி எதாவது வைக்கிறீங்க அப்படின்னா இதை எடுத்து விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன் எதாவது வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேனுவலி கண்ட்ரோல் ஏசி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேன் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. மோடு வந்து இங்கே எல்லாமே தனித்தனி பட்டன்ஸ் மோடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃப் பண்ணிக்க முடியும். டெம்பரேச்சர் இங்கே ரொட்டேட்டபிள் நாப்ஸில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. சென்ட்ராக அழுத்தினீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் கொடுத்துருக்காங்க. கப் ஹோல்டர்ஸ் வந்து 2 ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இங்கே உள்ள விஷயம். அப்படியே வந்தீங்க அப்படின்னா க்ளோ பாக்ஸு. ஸோ ஒரு நல்ல பெரிய யூஸபிளான க்ளோ பாக்ஸ் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்ட்ரலில் ஒரு ட்ரே இருக்கும். அந்த ட்ரே ஆக்சுவலாக இந்த மாடலில் வந்து இல்லை. பட் இந்த கப்புலாம் வைக்கணும் கொள்ளணும் அப்படின்னா ஓகே. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அந்த மேனுவல் புக் வைக்கிறதுக்குமே ஒரு சின்ன ஸ்பேஸும் வந்து கொடுத்துட்டாங்க. விசிட்டிங் கார்டு வைக்கிறதுக்கான ஹோல்டரும் இந்த இடத்துல வந்து இருக்குது. ஸோ ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் தான். அதுலேயும் ஒரு சில விஷயங்களை கவனித்து டாட்டா வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எல்இடி கேபின் லைட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. ஸோ கேபின் லைட் வந்து எல்இடி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபங்க்ஷனும் இதை பொறுத்த வரைக்கும் இருக்காது. வைசர் பொறுத்த வரைக்கும் டிக்கெட் பாக்கெட்ஸ் வந்து இருக்குது. மிரர் மாதிரியான விஷயங்கள் இந்த வைசரில் வந்து இல்லை. ஸோ மேபி அதுவும் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். பிடிச்சிக்கிறதுக்கு ஹேண்டில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெஹிக்கிள் மியூசிக் சிஸ்டம் மாற்றுறீங்க அப்படின்னும் போது 4 டோரில் ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கான ப்ரொவிஷன் வந்துருக்கு. ட்விட்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ இதில் வந்து ட்விட்டர்ஸும் வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ சீட்டோட கம்ஃபோர்ட் விஷயத்துக்கு வருவோம். ஸோ அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. என்னோடய ஹைட் வந்து 5.8. என்னால் விசிபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக பார்க்குற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பேனட் வந்து கொஞ்சம் கீழே தான் வந்து இருக்குது. பட் ஓகே, ஒன்றும் பெருசாக வந்து மறைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஏ பில்லர் கொஞ்சம் திக்கான ஏ பில்லர் தான். மேபி இது ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட்டை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். சீட்டோட கம்ஃபோர்ட் வந்து நல்லா இருக்குது. லெக் ரூம் பார்த்திங்க அப்படின்னா டீசெண்டான லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல. அதே மாதிரி ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பின்னாடி ரியர் சீட்டும் உட்காந்து காமிச்சிடுறேன். ஓகே, நல்ல லெக் ரூம்ங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்னோடய ஹைட் வந்து 5.8. அதுக்கு தகுந்த மாதிரியான டிரைவர் சீட் வச்சுருக்கேன். நல்ல லெக் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ ஹெட்ரூம் கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்குது. ஸோ ஹெட்ரூம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு 2 பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து உட்காரலாம். அட்ஜஸ்ட் பண்ணி இன்னொரு ஆள் வந்து உட்காரலாம். ஹெட்ரெஸ்டர் ஃபிக்ஸபிள் ஹெட்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதையும் அட்ஜஸ்டபுளாக கொடுத்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நிறைய பிராண்ட் பேஸ் மாடலில் அதை பண்ணுறது கிடையாது. இவங்களும் ஃபிக்ஸபிள் ஹெட்ரெஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. பட் லெக் ரூம், தை சப்போர்ட் எல்லாமே வந்து நல்லா தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது இந்த அல்ட்ராஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படியே நம்ம இன்ஜின் ஸ்பெக் விஷயத்துக்கு வருவோம். ஸோ இன்ஜின் ஹூடு நல்ல ஹெவியாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அல்ட்ராஸோட பில்டு குவாலிட்டிலாம் நல்லா இருக்குங்க. அதெல்லாம் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 1199 சிசி கொண்ட 3 சிலிண்டர் இன்ஜினாக அதை வடிவமைச்சிருக்காங்க. 88 PS பவரும் 115 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட நீங்கள் வாங்கலாம். மித்த மாடல் போகிறீங்கன்னும் போது சிஎன்ஜி ஆப்ஷனும் இருக்குது. அண்ட் ஹேட்ச்பேக்கில் இருக்கக்கூடிய ஒரே டீசல் வெஹிக்கிள் இது அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் நான் சொன்ன ப்ரைஸிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலோட ப்ரைஸிங் தான் வந்து குறிப்பிட்டிருக்கேன். எனிவே இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஹைவேல வந்து பெட்டரான ஸ்டெபிலிட்டி இருக்கக்கூடிய காராகவும் இந்த காரை வந்து வடிவமைச்சிருக்காங்க. மைலேஜ் வந்து ஒரு 17 கிலோமீட்டர் ஆவரேஜாக மைலேஜ் தர வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவான சைடு என்ன, நெகட்டிவான சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மாடலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்டரான வேல்யூ ஃபார் மணியாக இந்த ப்ரைஸிங் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது முக்கியமாக சேஃப்டி ஆஸ்பெக்ட்லேயும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஒரு பக்காவான சேஃபஸ்டான காராகவும் இந்த கார் இருக்குது. ஹைவேல பெட்டரான ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கம்ஃபோர்ட் ரீதியாக பார்க்கும்போதும் ரியர் சீட்டோட அந்த லெக் ரூம் ஹெட் ரூம்லாம் பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. கம்ஃபோர்ட்லேயும் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது.
இந்த வெஹிக்கிளோட நெகட்டிவ் சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த வெஹிக்கிளில் சில இடங்களில் பிளாஸ்டிக்கோட அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை தவிர இந்த வெஹிக்கிளில் பெருசாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பேஸ் மாடலில் இந்த ப்ரைஸில் நீங்கள் ஒரு கார் வாங்கணும், ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த காரை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.